ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முறுக்கு தான். வெறும் அரிசி மாவை வச்சு எப்படி முறுக்கு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும், முறுமுறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்களும் இதே நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய லைக் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு கப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த கப்லேயே மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுக்க போகிறேன். 3 கப்பு அரிசி மாவு எடுக்க போகிறேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதே கப்பில் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 1.5 கப்புன்றது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்குங்க. சில டைம் மாவு கொஞ்சம் மீந்துடும், ஒரு மாவு பொறுத்து தான். அதுக்காக நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட வேணாம், கரெக்டாக 1.5 கப் மட்டும் ஊற்றுங்க. மிச்சமான மாவு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெள்ளை எள்ளு தான் போட்டுட்ருக்கேன். 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா வெண்ணெய் இல்லை நெய் இது மாதிரி எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வெறும் எண்ணெயை தான் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கும் போது மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. கட்டிகள் வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கடைசியில் கரெக்டாக ஆகிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். பாருங்கள், நல்லா வருது. கை பொறுக்கிற சூடு வரும்போது மட்டும் நல்லா பிசைஞ்சிக்குங்க. பாருங்கள், எனக்கு இவ்வளோ மாவு மிச்சமாகிடுச்சு. ஒரு மாவு ஒரு மாதிரி தண்ணி இழுத்துக்கும். மிச்சமான ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. நல்லா இழுத்து பிசையுங்க, ரொம்ப டைட்டாக பிசைய வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு கட்டியாக இருக்குது மாவுன்னு சொன்னால் லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள், எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக மாவு போட்டு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு நான் செஞ்சுக்கிட்டேன். பாருங்கள், அந்த முறுக்குக்குள்ளெல்லாம் போட்டுட்டு மாவு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணலை, அதனால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி செல்லடை மேலே கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா பால் கவர் ஆயில் பேக்கெட் இது மாதிரி எது மேலே வேணுமானா பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆயில் பேக்கெட் மேலே நான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், தள்ளும்போது கூட நல்லா தள்ளுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். சூப்பராக வெள்ளை முறுக்கு நம்ம ரெடி ஆகிடுச்சு. வெறும் அரிசி மாவு மட்டும் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அரை மணி நேரம் இருந்தால் போதும், நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் டு வாட்சிங்.